அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆரோக்கிய தலைப்பில் நாம் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, உடலுக்கு நலன் தரக்கூடிய பலாக்காயை பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பலாப்பழத்தில் என்னென்ன சத்துக்களானது இருக்குது, அதெல்லாம் நம்முடைய உடம்புக்கு எத்தகைய நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பலாப்பழத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லணும். அதாவது விட்டமின் சி, விட்டமின் ஏ, மெக்னீஷியம், பொட்டாசியம், தாமிரம், மாங்கனீஸு மற்றும் உணவு நார்ச்சத்துக்கள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய விட்டமின்ஸ் இருக்குது, நிறைய தாதுக்கள் இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு சீரான ஒரு உணவு அப்படின்னே சொல்லலாம். இந்த விட்டமின்களும் தாதுக்களும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடம்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான சத்துக்கள்னு சொல்கிறது. விட்டமின் சி பார்த்திங்கன்னா பலாப்பழத்தில் நிறைய இருக்குது. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய சருமத்தினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்கும். ஆக்சிஜனேற்றியாக கூட இது செயல்படும். அதே விட்டமின் ஏ நம்மளுடைய கண் பார்வைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சத்து. இந்த விட்டமின் ஏ இதில் அதிகமாக இருக்கிறதுனால பார்வை, சரும ஆரோக்கியம் எல்லாத்துக்குமே ரொம்ப தேவையானதாக இருக்குது. பொட்டாசியம் பார்த்திங்கன்னா ரத்த அழுத்தத்தை சீராக வச்சுருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இதய ஆரோக்கியத்தை அதிகரிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அதே போல் மெக்னீஷியம் தசை செயல்பாடு, எலும்பு ஆரோக்கியம் இப்படி எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது. அதே போல் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கிறதுக்கு பலாப்பழத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா பலாப்பழத்தினுடைய தனித்துவமான நன்மைகளில் ஒன்று அப்படின்றது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கிறது தான். இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கக்கூடிய திறன் இந்த பலாப்பழத்துக்கு நிறைய இருக்குது. அதனால் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பலாப்பழம் வாங்கி சாப்பிடுங்க. அதிக அளவு விட்டமின் சி இருக்குது. உடலுடைய பாதுகாப்புக்கு ரொம்ப முக்கியமானது, தேவையானது அப்படின்னு சொல்லலாம். விட்டமின் சி தான் வெள்ளை இரத்த அணுக்களுடைய உற்பத்தியை தூண்டி கொடுக்கக்கூடியது. அதனால் நோய் தொற்றுகளை எதிர்த்து போராடுவதற்கும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை சீராகவும் வலுப்படுத்தி வச்சுருக்கிறதுக்கும் உதவியாக இருக்கக்கூடியது அப்படின்னா அது பலாப்பழம் தாங்க. இந்த பலாப்பழத்தில் ஆக்சிஜனேற்றிகள் இருக்குது. அது பார்த்திங்கன்னா ஃப்ரீ ரெடிக்கல் நடுநிலையாக வச்சுருக்கும். இதனால் ஆக்சிஜனேற்ற அழுத்தம், வீக்கம் இது எல்லாத்தையுமே குறைக்கும். ஆக்சிஜனேற்றிகளில் ஃப்ளவனாய்டுகள், டானின்கள் மற்றும் சபோனின்கள் இது எல்லாமே அடங்கும். இது எல்லாமே ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்குமே நம்மளுடைய நீண்ட ஆயுளுக்குமே தேவையான ஒரு சக்தி தான். அது எல்லாமே ஒரே பழத்தில் கிடைக்கிது அப்படிங்கும் பொழுது அந்த பழத்தை யாரும் சாப்பிடாமல் இருக்கக்கூடாது இல்லையா? அதனால் பலாப்பழம் எங்கெல்லாம் கிடைக்குதோ அங்கெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க. உங்களுக்கு பலாப்பழம் பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பாருங்கள். உங்களுடைய வீட்டில் யார் பலாப்பழத்தை ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடியவங்களாக இருக்காங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் பலாப்பழத்தில் நிறைய நார்ச்சத்துக்கள் இருக்குங்க. ஸோ இதை நீங்கள் சாப்பிடும் பொழுது ஆரோக்கியமான செரிமானத்துக்கு உதவியாக இருக்கும். நார்ச்சத்து தான் மலச்சிக்கலை தடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ மலத்தில் அதிக அளவு உங்களுக்கு சேர்ப்பதன் மூலமாக தான் வழக்கமான குடல் இயக்கத்தை ஊக்குவிக்க முடியும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அதிக அளவு இந்த நார்ச்சத்து சேரும் பொழுது தான் நமக்கு மலம் ஈஸியாக வெளியில் வரும். அதாவது செரிமானம், ஒட்டுமொத்த குடல் ஆரோக்கியம் அப்படின்னு எல்லாத்துக்குமே தேவையானதாக இருக்குது. குடல் பாக்டீரியாக்களுடைய வளர்ச்சியை அதிகமாக்கி கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். அதே போல் பலாப்பழத்தில் இருக்கக்கூடிய நார்ச்சத்துக்கள் பார்த்திங்கன்னா குடலில் இருக்கக்கூடிய நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குது. ஊட்டச்சத்து குடலுக்கு தேவையான எல்லா சம்மந்தமான விஷயங்களையும் தீர்த்து கொடுக்கும். குடலில் ஒரு நல்ல ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி வலுவான நோய் எதிர்ப்பு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். தேவையில்லாதெல்லாம் மலத்தோடு வெளித்தள்ளிட்டு தேவையான சத்துக்களை எல்லாம் ஈஸியாக எடுத்துக்கும். அதே போல் இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கு பலாப்பழம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பலாப்பழத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள் பார்த்திங்கன்னா ஆரோக்கியத்துக்கு ரொம்ப உதவியானதுங்க. உதாரணமாக பொட்டாசியம் பார்த்திங்கன்னா சோடியத்தினுடைய விளைவுகளை எதிர்க்கிறதுனால ரத்த அழுத்தத்தை சீராக்கி கொடுக்கும். ரத்த அழுத்தம் சீராக இருந்துச்சு அப்படின்னாவே போதும், நம்மளுடைய இருதயம் ரொம்ப நல்லபடியாக இயங்கும். இது உயர் ரத்த அழுத்தம், இருதய நோய் அபாயத்தை எல்லாத்தையுமே குறைச்சி கொடுக்குதுன்னு சொல்லலாம். அதே போல் கொழுப்பு மேலாண்மையும் இந்த பலாப்பழத்தில் நிறைய இருக்குங்க. அதாவது எல்டிஎல்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்போடைய அளவெல்லாம் குறைச்சி ஹெச்டிஎல்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பினுடைய அளவை அதிகமாக்கி கொடுக்கறதுக்கு உதவியாக இருக்கும். அதுக்கான சேர்மங்கள் எல்லாமே இந்த பலாப்பழத்தில் இருக்குது. ஸோ இதை நீங்கள் அடிக்கடி எடுத்துக்கும் பொழுது இதயத்தையும் நல்லபடியாக பராமரிக்க முடியும். பெருந்தமனி தடிப்பு, தோல் அலர்ஜி இந்த மாதிரியான அபாயத்தை எல்லாம் குறைச்சி கொடுக்கும். மேலும் நல்ல ஒரு பழம் அப்படின்னு சொல்லலாம். தோலை ஆரோக்கியமாக பாதுகாக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாம் கண்டிப்பாக உங்களுடைய உணவில் பலாப்பழத்தை நீங்கள் சேர்த்துக்கோங்க. பலாப்பழத்தில் பார்த்திங்கன்னா விட்டமின்கள், ஆக்சிஜனேட்டுகள்லாம் இருக்குது. இது சருமத்துக்கு நிறைய நன்மை கொடுக்கும். விட்டமின் சி பார்த்திங்கன்னா சருமத்தினுடைய நெகிழ்ச்சி தன்மைக்கும் ரொம்பவே உறுதியாக இருக்கக்கூடியது. கொலாஜன் உற்பத்தியை ஊக்குவிக்கக்கூடியது. ஆக்சிஜனேட்டுகள் ஃப்ரீ ரெடிக்கலால் ஏற்படக்கூடிய சேதத்தை எல்லாம் குறைச்சி உங்களுக்கு வயதான அறிகுறிகள் வருதுன்னா கூட அது எல்லாத்தையுமே தடுத்து எதிர்த்து போராடுறதுக்கு உதவியாக இருக்கும்.
அதேபோல் நீரேற்றம் மற்றும் ஈரப்பதம். பலாப்பழத்தில் அதிக அளவு நீர் சத்து இருக்கும். இது நீங்கள் சாப்பிடும் பொழுது உங்களுடைய சருமத்தை நீரேற்றமாக வச்சுருக்கும், ஈரப்பதமாக வச்சுருக்கும் மற்றும் ஆரோக்கியமாக இருக்கலாம், பளபளப்பாக வந்து இருக்கலாம். இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னா பலாப்பழம் தான். ஸோ இப்போ நீங்கள்லாம் யோசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். பலாப்பழம் சாப்பிட்றதுனால தான் கேரளாவில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இவ்வளவு நல்ல பளபளப்பான ஒரு தோற்றத்தோடு இருக்கிறாங்களா அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக இந்த பலாப்பழமும் ஒரு காரணமாக இருக்கலாம். அதனால் நீங்களும் வந்து பலாப்பழம் அடிக்கடி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி எடை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களும் தாராளமாக இந்த பலாப்பழத்தை வந்து எடுத்துக்கலாங்க. ஏன்னா பலாப்பழம் பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து நம்மளோட எடையை வந்து குறைச்சி கொடுத்துடும். உங்களுடைய உணவில் ஒரு உதவியாக இருக்கும் எடையை குறைக்கிறதுக்கு. அதிக நார்ச்சத்து இருக்குது இல்லையா, அதனால் மன நிறைவை வந்து உங்களுக்கு கொடுக்கும். நீண்ட நேரம் வயிறு நிரம்பின மாதிரி இருக்கும். ஸோ இதனால் பார்த்திங்கன்னா அதிக கலோரிகளை உட்கொள்கிறத வந்து குறைச்சி அதிகமாக சாப்பிட்றதையும் வந்து நம்மளால் தடுக்க முடியும். குறைந்த கலோரி தான் இந்த பலாப்பழத்தில் இருக்குது அப்படின்றதுனால கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம். பலாப்பழத்தில் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருந்தாலுமே கூட கலோரிகளை பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் எடை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக இந்த பலாப்பழத்தை எடுத்துக்கோங்க. அதே போல் ரத்தத்தில் சர்க்கரையினோட அளவு வந்து சரியாக வச்சுருக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. நீரிழிவு நோயாளிகளாக இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு நீரிழிவு நோய் ஏற்படக்கூடிய அபாயம் இருக்குது அப்படின்னு கவலைப்படுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பலாப்பழம் எடுத்துக்கோங்க. பலாப்பழம் உங்களுக்கு ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு பழமாக கண்டிப்பாக இருக்கும். இதில் குறைந்த கிளைசமிக் குறியீடு வந்து இருக்குது. அதாவது இரத்த சர்க்கரையினுடைய அளவை பார்த்திங்கன்னா விரைவாக வந்து அதிகமாக்காது, ரொம்ப மெதுவாக தான் வந்து அதிகமாக்கும். நார்ச்சத்து ரத்த ஓட்டத்தில் சர்க்கரை வந்து உறிஞ்சப்படக்கூடியதை மெதுவாக்கி கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. இந்த பலாப்பழத்தில் பார்த்திங்கன்னா இன்சுலின் திறன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. பலாப்பழத்தில் காணப்படக்கூடிய சேர்மங்கள் இன்சுலினுடைய உணர்திறனை வந்து மேம்படுத்தி கொடுக்குது. இந்த நிலையில் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு பார்த்திங்கன்னா சரியாக பராமரிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இது நீரிழிவு நோயை நிர்வகிப்பதற்கு பலாப்பழம் வந்து ஆரோக்கியமான ஒரு உணவாக வந்து பார்க்கப்படுது. ஸோ பலாப்பழம் நீங்களாம் சாப்பிட்லாமா அப்படின்ற கவலையே வேணாம், தாராளமாக நீங்களாம் பலாப்பழத்தை வந்து சாப்பிடலாங்க. அதே மாதிரி எலும்புகளுடைய ஆரோக்கியத்துக்கு உதவியாக இருக்கக்கூடியது அப்படின்னா பலாப்பழம் தான். ஏன்னா இந்த பலாப்பழத்தில் கால்சியம், மெக்னீஷியம், விட்டமின் கே இது எல்லாமே வந்து இருக்குது. இது ரொம்ப வலுவான எலும்புகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். கால்சியம் எலும்புகளில் காணப்படக்கூடிய முதன்மையான ஒரு கனிமம். அதாவது எலும்புக்கு முக்கியமே கால்சியம் தான். அதே நேரத்தில் மெக்னீஷியம் பார்த்திங்கன்னா ரொம்பவும் முக்கியம். இந்த மெக்னீஷியமும் கால்சியமும் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் இதை தாராளமாக வந்து எடுத்துக்கலாங்க. அதே போல் பார்வையை மேம்படுத்துறதுல பலாப்பழம் முக்கிய பங்கு எடுத்துக்குதுன்னு சொல்லணும். ஏன்னா பலாப்பழத்தில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது. இது நல்ல பார்வை, கண்ணினுடைய ஆரோக்கியம் இப்படி எல்லாத்துக்குமே ரொம்ப உதவியாக இருக்குது. கார்னியாவினுடைய ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கும், மாலைக்கண் நோய் மற்றும் வயது தொடர்பான மாக்குலர் சிதைவு இது மாதிரியான நிலைமைகளை எல்லாத்தையும் தடுக்கிறதுக்கு விட்டமின் ஏ பார்த்திங்கன்னா ரொம்ப அவசியம். இந்த விட்டமின் ஏ நமக்கு நிறைய இதில் கிடைக்கிது அப்படின்னா பலாப்பழத்தில் கிடைக்கிது. ஸோ பலாப்பழத்தையும் நீங்கள் வந்து தாராளமாக சாப்பிட்லாம். பலாப்பழம் பார்த்திங்கன்னா இயற்கை சர்க்கரைகளின் சிறந்த மூலம்னு சொல்லக்கூடியதுங்க. இதில் ஃப்ரக்டோஸ் மற்றும் சுக்ரோஸ் இது எல்லாமே வந்து இருக்குது. அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு விரைவான ஆற்றலை கொடுக்கும். விளையாட்டு வீரர்கள், பகலில் ஆற்றல் தூக்கம் தேவைப்படக்கூடிய நபர்கள் இப்படி எல்லாத்துக்குமே ஏற்ற பழமாக உங்களுக்கு இருக்கக்கூடியது அப்படின்னா அது பலாப்பழம் தான். இந்த பலாப்பழத்தை சாப்பிடும் பொழுது ஆற்றல் வந்து நிறையவே கிடைக்கும். அதாவது சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரைகளை போல் இல்லாமல் பலாப்பழத்தில் இயற்கையாகவே சர்க்கரைகள் இருக்குது. அந்த சர்க்கரையோடு சேர்த்து பார்த்திங்கன்னா நார்ச்சத்தும் அடங்கி இருக்குது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெதுவானதாகவும் நிலையானதாகவும் உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து சிறப்பாக இருக்கும். இரத்த சர்க்கரை அளவுகளில் திடீர் ஏற்ற இறக்கங்கள், வீழ்ச்சிகள் இது எல்லாத்தையுமே வந்து தடுத்து கொடுக்கும். பலாப்பழத்தை உங்களுடைய உணவில் நீங்கள் சேர்த்துக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகமாக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கிறதுல இருந்து செரிமானத்தை மேம்படுத்துறதுல தொடங்கி இதயத்தை ஆரோக்கியமாக பராமரிக்கிறது வரைக்கும் ரொம்ப நிறைய நன்மைகளை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குதுங்க. அதனால் நீங்கள் இந்த பொருளை நீங்கள் பச்சையாவோ சமைத்தோ சைவ உணவுகளிலோ அல்லது இறைச்சிக்கு மாற்றாகவோ எப்படி வேணாலும் பல வடிவங்களில் வந்து இந்த பலாப்பழத்தை வந்து பயன்படுத்தலாம். உங்களுக்கு பிடித்தமான முறையில் நல்ல உணவுகளை தேர்ந்தெடுத்து நீங்கள் சாப்பிடும் பொழுது கட்டாயமாக உங்களுக்கு நிறைய நன்மைகளானது ஏற்படுங்க. இந்த பலாப்பழத்தில் நிறைய ஆரோக்கிய நன்மைகள், ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. பலாப்பழம் சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக இந்த பதிவும் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி ஒருவேளை உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.
பொதுவா நம்முடைய உடல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருள் தான் முக்கிய காரணமா இருக்கு. அதனால நல்லதே சாப்பிடுவோம், நலமோடு வாழ்வோம். இந்த பதிவுல போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.